ஸோ இன்னைக்கு டேட் ஜூலை 25 மார்வல் சைட்ல இருந்து ஒரு தரமான ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே காலையில் 10:30 மணிக்கெலாம் டிக்கெட் புக் பண்ணி உள்ள போய் படத்தை பார்த்தா படம் நல்லா தாங்க இருக்கு. ஆக்சுவலாக இந்த படத்தோட ரன் டைம் வந்து 1 hours 55 minutesங்கிறதுனால படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பரபரன்னு போய்கிட்டே இருக்கு. லைட்டா நீங்க ஒரு நிமிஷம் கண்ண முன்னா கூட நிறைய சீன் போயிரும் போல, அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கு. அண்ட் டெக்னிக்கலா இந்த படத்தோட சிஜிஐ பாராட்டியே ஆகணும். படத்துல முக்கால்வாசி சீன் வந்து சிஜிஐ தான். அதுலயும் நம்ம விண்வெளி நாயகன் வர்ற சீன் எல்லாமே கூஸ் பம்ப்ஸ் தான். 3Dல பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு. பிளஸ் இந்த படத்தோட சவுண்ட் எஃபெக்ட், மியூசிக் இது எல்லாமே கூட நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் படத்தில் நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த படம் ஃபுல்லாவே இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம்ல இருக்கிற 4 பேரை தான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற கேரக்டர்ஸ் யாருமே இந்த ஒரு படத்தில் வரமாட்டாங்க. அது கொஞ்சம் எதிர்பார்ப்பை குறைச்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி தண்டர்போல்ட்ஸ் மூவியோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீமை வச்சு ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சம்பவத்தை பத்தி இந்த படத்தில் எங்கேயாவது காட்டுவாங்களான்னு பார்த்தா அப்படி ஒரு சம்பவமே இந்த ஒரு படத்தில் நடக்கல. படம் ஒரு மாதிரி டக்குன்னு ஃபிளாட்டா முடிச்ச மாதிரி இருந்துச்சு. அட்லீஸ்ட் போஸ்ட் கிரெடிட் சீன்லயாவது ஏதாவது சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா வெறும் முதுக மட்டும் காமிச்சு முடிச்சிட்டாங்க. பட் ஃபியூச்சர்ல டூம்ஸ்டே வந்து எதை நோக்கி போக போகுது அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஒரு படத்துக்கு நீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம ஜஸ்ட் இது ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கான படம் அப்படின்னு மட்டும் நினைச்சு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்.